அஸ்ஸலாமு அலைக்கும் வெள்ளிக்கிழமை நாத்து முதல் வேலையை நண்பன் அள்ளி ஏத்திட்டு ஜிம்மாக்கு போயிட்டு அதை முடிச்சிட்டு அப்படியே அண்ணன்ட கடைக்கு வந்துட்டேன். அதன்னடா எல்லாரும் ஜிம்மாக்கு முதல் தான் முடி வெட்டுவாங்க, நீ மட்டும் ஜிம்மாக்கு புறவு வெட்டுன்னு கேட்டீங்கன்னா எனக்காக தந்த நிறைய இந்த நேரத்துக்கே வந்து என்ன முடிய தரிச்சுடையான்னு அவரும் சொல்லிட்டாரு. பயங்கர வேலையா இருக்கிறவரை கஷ்டப்படுத்தக்கூடாது, எனக்கான நேரம் அதுவாவே இருக்கட்டுன்னு சொல்லி நானும் மாத்திட்டு அதெல்லாம் முடிச்சிட்டு பால் சாப்பாடை தின்னுட்டு பின்னேற மட்டும் கூட்டே இருந்த நன்மை அழைப்பை மேற்கொண்டு வா போவன். நானும் அவன் கதையை கேட்டு 4:30 புறப்பட்டு போன. அவன் 5 மணிக்கு தான் வந்தான். அப்படி அவன் வாகனத்துல ஏத்திட்டு என்ன கொண்டு போனா எங்கன்னு கேட்டா காத்தாங்குடிக்குத்தான். கடலோரமா காய்ச்சிட்டே கிடந்தான். பயங்கர பசி எடுத்துக்கு சரி அந்த போர் இந்த போரின்லாம் இருக்கு எல்லாத்தையும் வாங்கி நல்லபடியா திம்மன்னு சொல்லி அவனுங்கள் அள்ளி ஏத்திட்டு நாங்கள்லாம் வாங்கி எடுத்துட்டு வளைச்சிருந்து நல்லபடியா தின்னு போட்டு அதுக்கு அப்புறம் என்ன ஒண்ணு வந்துக்கு இந்த காத்தாங்குடியில கருத்தறிவாட கிழங்கு பாவத்து கடன்னு இருக்கேன். நான் இதுவரைக்கும் அங்க போய் திண்டதே இல்ல. அப்படி இப்படிமா ரோட்ல போனவங்கள்ட்ட எல்லாம் கூப்பிட்டு கடங்கரிக்குன்னு கேட்டு ஒரு வழியா நானும் நண்பன் எல்லாம் போய் சேர்ந்துட்டோம். நேரத்தோட கடல்ல கிடந்து பக்காவா திண்டுட்டு அவன் சரி என்னென்னமா இருக்குன்னு கேட்டதுக்கு டபுள் போஸ் சிங்கிள் போஸ் என்ன டபுள் போஸ் எவ்வளவுன்னு கேட்டதுக்கு 1600 ரூபாய். கிழங்கு ஒரு பிளேட்ல இறைச்சி பாவத்து ஒரு பிளேட்ல தந்திருந்தாங்க. கொஞ்சம் புளித்தன்மையா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா எங்களுக்கு அது பிடிக்கும். மத்தபடி கிழங்குற பதமெல்லாம் பக்காவா இருந்துச்சு. சுட சுட தந்திருந்தாங்க. காருக்க போன உடனே அடிச்சூத்து வேர்வே அந்த மாதிரி சாப்பிட்டு போட்டு நண்பன் கடையில வந்துட்டான். அலுப்பாக்கிற கேசரி செய்வண்ணானோ ஆளுக்கு ஒரு பேனை எடுத்து விளையாடினோம். இங்க நாங்க 2 பேரும் அங்க அளவனுங்க 2 பேரும் 10 காருங்கிற விதத்துல பயரா வின் பண்ணிட்டோம். பாடசாலை காலத்துல எல்லாம் பாதி நேரம் இதான் விளையாட்டாயிருக்கு எங்களுக்கு. இந்த தொலைபேசி வந்ததுக்கு புறவுல இந்த முசுப்பாத்தி எல்லாம் இல்ல. ஆனா இவனுங்களை பாத்தீங்களா விளையாடினத்துக்கு புறவு கூட அதுக்கான விளையாட்டு தொலைபேசியிலே தேடி எடுத்து அந்த மாதிரி அதை விளையாடிட்டு இருக்கானு கேட்டா தொழில்நுட்பம் தொங்கல் போயிட்டு இருக்கு. நாங்க ஏன் இதுல மட்டும் குறவப்பான்னு சொல்லி அதையும் அதுல ஏகத்தில் ஆடுறானுங்க. அது முடிய இவனுங்க வந்தாங்க. தொழில் சம்பந்தமா கொஞ்சம் விஷயங்களை கழிச்சு போட்டு டிஎன்ஏ அடிச்சு போட்டு இப்படியே இந்த நாளை முடிச்சுட்டு அடுத்த பார்க்கலாம்.